2019 மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன், மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேள்வி கேட்பவர் மனோஜ் பாண்டியன். கேட்கப்பட்ட கேள்விகள்: அம்மன் திருக்கோயில் ஒன்று குடமுழுக்கு நடத்தப்படுமா? முனீஸ்வரர் திருக்கோயில் ஒன்று குடமுழுக்கு நடத்தப்படுமா? அதேபோல் சுப்பிரமணிய திருக்கோயில் குடமுழுக்கு நடத்தப்படுமா? அம்மனுக்கு ஒன்று, ஈஸ்வரனுக்கு ஒன்று, அதேபோல் முருகனுக்கு ஒன்று. இந்த 3 கோயில் திருப்பணிகளும் மேற்கொள்ளப்படும். அதில் கேட்ட சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் குடமுழுக்கு முடிவுற்றது. மற்ற 2 திருக்கோயிலுடைய பணிகள் விரைவாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தொகுதியில் உள்ள கடையம் ஒன்றியத்தில் உள்ள பாப்பான்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள கருத்தீஸ்வரர் சமேத அழகம்பாள் கோயிலுக்கும், அதே போன்று பள்ளக்கால் புதுக்குடி ஸ்ரீதேவி சமேத வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோயிலுக்கும், இந்த 2 கோயில்களுக்கும் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து, ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குடமுழுக்கு செய்யப்படும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த கோவிலில், அதாவது முதலில் கேட்கப்பட்ட அந்த உச்சி மாகாளி கோயிலை பொறுத்தவரையில் அங்கே ராஜகோபுரம் மற்றும் விமானம் மற்றும் தரைதளம் அமைப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கேட்ட உச்சி மகாளியம்மன் கோயிலில் ஏற்கனவே மடப்பள்ளியும் அதேபோல் சிலைகள் பாதுகாப்பறையும் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கேட்ட அந்த திருமுனீஸ்வரர் கோயில் என்பது 1942ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது அது வல்லுநர் குழு, தொழில்நுட்ப குழு அனுமதி பெற்று சுமார் 40 லட்சம் ரூபாய் செலவிலே திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் கேட்ட வெங்கடாச்சலபதி திருக்கோயில் என்பது 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில். திருக்கோயிலுக்கு அரசு ஒதுக்குகின்ற 2023-24ஆம் ஆண்டுக்கான 8 கோடி ரூபாய் நிதியிலிருந்து சுமார் 4 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் 8 திருப்பணிகள் மேற்கொள்ள உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது. இந்த மாத இறுதியில் குடமுழுக்குண்டான பாலாலயம் திருப்பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன். பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை என்று சொல்லாத நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, திருக்கோயில்களில் செல்போனும் உண்டியலில் போடப்படுகின்றது, அதே போன்று தங்க ஆபரணங்களும் போடப்படுகின்றது. செல்போனை பொறுத்தவரை ஏலத்தில் கொடுக்க முடியும், ஆனால் தங்க ஆபரணங்கள், பயன்படுத்த முடியாத தங்க ஆபரணங்கள், அம்மனுக்கோ அல்லது அந்த கோவிலில் செலுத்த முடியாத, பயன்படுத்த முடியாத அந்த தங்க ஆபரணங்களை உருக்கி அதனை தங்க கட்டிகளாக மாற்றி டெபாசிட் செய்வதற்காக இந்த அரசிடம் ஏதாவது திட்டங்கள் உண்டா என்பதையும், அதற்காக பின்பற்றப்படக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த செல்போனை கூட மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி நேற்றைக்கு அந்த தினேஷ் என்பவர்களிடம் ஏலம் கோரப்பட்டு அதிக ஏலம் 10,000 ரூபாய் கேட்டதன் அடிப்படையில் அவரிடம் அந்த செல்போன் நேற்று ஒப்படைக்கப்பட்டு, தீர்வு காணாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு என்பதற்கு அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலமாற்று பொன்னிடங்களை உருக்குவது சம்பந்தமான ஒரு அரசாணையை கடந்த 10 ஆண்டுகளில் அது கிடப்பிலே இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு பயன்பாட்டில்லாத பக்தர்களிடம் வருகின்ற அந்த பலமாற்று தங்க இடங்களை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கென்று 3 நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்தார். அது 3 நீதிபதிகள் 3 ரீஜனாக பிரிக்கப்பட்டு நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி ராஜு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவும், உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மாலா அவர்கள் தலைமையில் ஒரு குழுவும், ரவீந்திர பாபு என்ற ஒரு நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழுவும் பிரிக்கப்பட்டது. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் நம்முடைய தோழர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா இயக்கத்தை சார்ந்த குற்றச்சாட்டாக அல்ல, அனைத்து திருக்கோயில் வாசல்களிலும் அம்மன் சிலையை அமைத்து அதில் பொருட்களை, நகைகளை பறிப்பது போன்ற கார்ட்டூன்களையும் வைத்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்படி அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக பயனுள்ள திட்டமாக இருக்கும், அதை விடாதே பிடி என்றார். அதை பிடித்ததின் காரணமாக இன்றைக்கு 1100 கிலோ அளவிற்கு வங்கியிலே வைப்பிட்டு நிதியாக வைக்கப்பட்டு ஆண்டிற்கு 111 கோடி ரூபாய் திருக்கோயிலுக்கு வருமானமாக வரப்பெற்றிருக்கின்றது. மேலும் இந்த திட்டம் தொடரும்.
கடந்த காலத்தில் 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தின்படி இதுவரையில் திருக்கோயில் வைப்பு நிதியில் இருக்கின்ற தங்கத்தினுடைய மொத்த அளவு 610 கிலோ. ஆனால் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் வைப்பு நிதியாக வைக்கப்பட்டிருக்கின்ற தங்கத்துடைய அளவு 1100 கிலோ என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் த. வேலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனித குலத்திற்கு கதைகளையும் இதிகாசங்களையும் சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் வாழ்க்கை நெறிமுறைகளை உருவாக்கிய காலத்திற்கு முன்னே 2 வரிகளிலே மனித குலத்திற்கு வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லித்தந்த நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியிலே முத்தமிழ் கலைஞர் அவர்கள் உருவாக்கி 25 ஆண்டுகள் ஆனதைத் தொடர்ந்து வெள்ளி விழாவாக மிக சிறப்பாக உலகமே வியக்கும் வகையிலே கொண்டாடி நம்முடைய இனத்திற்கும் மொழிக்கும் பெருமை சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை நான் முதலிலே தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய மயிலாப்பூர் தொகுதியிலே பிறந்ததாக கருதப்படும் ஐயன் திருவள்ளுவர் கோயிலின் திருப்பணியின் தற்போதைய நிலை குறித்து தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வான்புகழ் ஐயனுக்கு கன்னியாகுமரியிலே சிலை அமைத்தார் மறைந்தும் மறையாமல் வாழ்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சென்னை மயிலாப்பூரிலே அமைந்திருக்கின்ற அந்த திருவள்ளுவர் திருக்கோயில் என்பது கலைஞர் அவர்களால் பாலாலயம் செய்யப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்ட திருக்கோயில் அது. அந்த திருக்கோயிலை மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் அரசுடைய நாயகர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் 19 கோடி ரூபாய் அளவில் திருவள்ளுவர் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அங்கே ஒரு திருக்கோயிலை உருவாக்கின்ற பணி ஒப்பந்தம் கோரப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய பொற்கரங்களால் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் துவங்க இருக்கின்றது. திருவள்ளூர் கன்னியாகுமரிக்கு திருவள்ளூர் சிலைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அருமை அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு விட்ட உத்தரவின் பேரில் 27 கோடி ரூபாய் அளவில் கண்ணாடி இழைப்பாலம் அமைத்ததை இன்றைக்கு உலகமே பாராட்டி கொண்டிருக்கின்றது. கன்னியாகுமரிக்கு ஒரு பாராட்டு என்றால் சென்னையிலே அமைய இருக்கின்ற திருவள்ளுவர் சிலைக்கு நிச்சயம் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எங்கள் திராவிட மாடல் நாயகன் புகழ் எந்நாளும் பாடப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர் வேலு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோல்பட்டி தொகுதி கயத்தாறு பேரூராட்சியில் திருமலை நாயகி சமேத முத்துகிருஷ்ணேஸ்வரர் ஆலயத்தினுடைய திருப்பணிகள் 2020ஆம் ஆண்டு தொடங்கி 4 ஆண்டுகளாக நிறைவேறாமல் உள்ளது. அந்த பணியை நிறைவேற செய்து விரைவில் குடமுழுக்கு நடத்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவணம் செய்ய வேண்டும். நான் விசாரித்ததில் அதில் நிதி பற்றாக்குறை இருப்பதாக சொன்னார்கள். எனவே கூடுதல் நிதியை ஒதுக்கி அந்த குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் கோரிய அந்த முத்துகிருஷ்ணன் திருக்கோயில் என்பது 2000ஆம் ஆண்டு திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது உண்மை. ஆனால் அதற்கு போதிய நிதி ஒதுக்கீடு அந்த காலத்தில் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தற்போது 6 பணிகள் 1,20,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 3 மாத காலத்திற்குள்ளாக திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பழனியாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஸ்ரீரங்கம் தொகுதியிலுள்ள குமாரவேல் கோயில் முருகன் கோயில் எப்பொழுது குடமுழுக்கு நடைபெறும், இந்த சபையிலே தேதி அறிவிக்கப்படுவார் என்பதை தாங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேளாமல் கொடுக்கின்ற மனசு கேட்டதெல்லாம் தருகின்ற அரசு என்ற வகையில் அவர் கோரிய அந்த திருக்கோயிலுக்கு 19/2/2025 அன்று குடமுழுக்கு நடைபெறும். 17 பணிகள் 3,20,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவை பெற்று ஒரு 16 பணிகள் 30 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவிலும் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றன. அன்றைய தினமே குடமுழுக்கோடு சேர்த்து இதற்குண்டான படிகள் துவக்குகின்ற பணியும் நடைபெறும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.